வாணியம்பாடி அருகே தொடர்ந்து ஆட்டோவில் வந்து தொடர் ஆடு திருட்டில் ஈடுபட்டு வந்த வேலூர் பகுதியைச் சேர்ந்த கணவன் மனைவி கைது. திருடிய ஆடுகளை சந்தையில் விற்க சென்றபோது கையும் களவுமாக பிடிபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஜீவா நகர் பகுதியில் கடந்த 2 மாதங்களாக 5க்கும் மேற்பட்ட வீடுகளில் பட்டியில் கட்டி வைக்கப்பட்டிருந்த பட்டியிலிருந்த ஆடுகள் தொடர்ந்து திருடு போவதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்து வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்து வந்தனர். இந்த நிலையில் போலீசார் ஜீவா நகர் பகுதியைச் சேர்ந்த பிரபு அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து ஆடு திருடர்களை தேடி வந்த நிலையில் அப்பகுதி மக்களே சந்தைகளில் ஒரு புறம் தேடும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் கேவி குப்பம் சந்தையில் தங்கள் ஆடுகளை விற்க முயன்ற கணவன் மனைவி இருவரையும் பொதுமக்கள் கையும் களவுமாக பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்கள் இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் வேலூர் அடுத்த அடுக்கம்பாறை பகுதியைச் சேர்ந்த சபரி மற்றும் அவரது மனைவி நிஷா என்பது தெரிய வந்தது. மேலும் இவர்கள் ஆட்டோ மூலம் இதுபோன்ற ஊராக சென்று நூதன முறையில் ஆடுகளை திருடி ஆட்டோவில் கொண்டு செல்வது தெரிய வந்தது. மேலும் அவர்களிடமிருந்து 6 ஆடுகளையும் ஆடு திருட பயன்படுத்தப்பட்ட ஆட்டோவையும் பறிமுதல் செய்து கணவன் மனைவி இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து கொடுத்து அவங்களுக்கு அடிக்காம வேற என்ன பண்ணுவாங்க? ஆடு கூட அதை கேளுக்கூடாது மொபைல் ஆட்டையா